இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம் துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம் தேடி அருள் நாடி வருகிறோம் துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம் இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறாய் எம்மை காப்பாற்ற உள்வுரைகிறாய் எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறாய் எம்மை காப்பாற்ற உள்வுரைகிறாய் நாளும் வழிகாட்ட முன்னடக்கிறாய் எங்கள் காவலாக பின்தொடர்கிறாய் எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும் எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும் எந்நாளும் எம்மேல் அரணாகிறாய் எந்நாளும் எம்மேல் அரணாகிறாய் இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே சமவந்த
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நோன்பு காலத்திலே நாம் இருக்கிறோம். தவ காலத்தினுடைய 3வது ஞாயிறு. தீயோன் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய தனிமனித சுதந்திரத்தை அவர் மதிக்கிறார். தளர்வுற்ற நேரத்திலே நம்பிக்கை ஊட்டுகிறார். அச்ச உணர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இந்த நோன்பு காலத்திலே நம்மோடு கூட பயணித்து அருளாசிகளை வழங்குகிறார். எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோம். மனம் திரும்பும் வாய்ப்புகளை எல்லாம் நிச்சயமாக பயன்படுத்துவோம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுகிற பொழுது தகுதியுள்ள நிலைகளை திருப்பலி ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கு முழுமையான நன்மைக்கு காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார்.
அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரவேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரவேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரவேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். கொண்ட
குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 1 முதல் 6 மற்றும் 10 முதல் 12 முடியவுள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உறுதியாக சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழுவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால்
நீங்கள் அனைவரும் அப்படியே அழுவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடியபோது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை விட்டுவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மற்றும் மாதா டிவியின் அன்பு நேயர்களே, நாம் இன்று தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். என்றும் வாழும் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று சொன்ன நம்முடைய விண்ணுலக கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். அன்பிற்குரிய இறைமக்களே, இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க இறை வார்த்தை வழியாக ஆண்டவராகிய இறைவன் நம்மோடு பேசுகிறார். இன்று வாசிக்கப்பட்ட லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள இறை வார்த்தைகளில் கடைசி பகுதியை நாம் இன்று இந்த திருப்பலியில் நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு அவற்றை பயன்படுத்தி கொள்வோம். இன்றைய கால சூழ்நிலைகளில் இன்றைய இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற போது விண்ணுலக கடவுளாகிய நம்முடைய பரலோக தந்தைக்கும் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் நடக்கிறது. என்னவென்றால், கடவுளாகிய இறைவன் அத்திமரம் என்கின்ற நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஆண்டவர் நட்டு வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு சொந்தக்காரராகிய விண்ணுலக இறைவன் நம்முடைய அதில் கனியை தேடி கனி தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். விண்ணுலக கடவுள்தான் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர், தோட்ட உரிமையாளரும் அவர்தான். தோட்ட தொழிலாளர் என்று லூக்காஸ் நற்செய்தியாளர் இங்கு குறிப்பிடுவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. நமக்காக பாடுகள் பட்டு நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இரத்தம் சிந்தியவர், நமக்காக இன்றளவும் உழைத்து கொண்டிருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு. இயேசு ஆண்டவரிடம் விண்ணுலக தந்தை இவ்வாறு கேட்கிறார், நான் இந்த உலகத்தில் இவ்வளவு அத்திமரங்களை நட்டு வைத்திருக்கிறேனே, அவர்கள் உண்மையாகவே கனி தருகிறார்களா? அன்பிற்குரிய இறைமக்களே, விண்ணுலக தந்தை நம்முடைய அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற போது பூத்து குலுங்காமல் கனிகள் தராமல் வெறும் இலைகள் மட்டும், அதாவது வெளி அடையாளமாக வெறும் இலைகள் மட்டும் இருந்து பார்த்தார் என்றால், கடவுளாகிய இறைவன் இயேசுவிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நான் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தை, அதாவது இவருடைய வாழ்க்கையை நான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேனே, இவர்களை வெட்டி விடலாமா அல்லது இன்னும் ஒரு ஆண்டு இவர்களுக்கு வாய்ப்பு தரலாமா? இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை சுற்றிலும் நான் எரு போட்டு பார்க்கிறேன், இவர்களுக்காக நான் உழைக்கிறேன், என்னுடைய இறை வார்த்தையை கேட்டு இவர்கள் நிச்சயமாக மனம் மாறுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனமாற்றத்தின் காலம்தான் அன்பிற்குரிய இறைமக்களே இந்த தவ நாட்கள், தவ காலம். ஒரு சில பழைய ஏற்பாட்டினுடைய இறை வார்த்தையின் நாம் படி பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இறைவன், அதாவது இயேசு கிறிஸ்து ஒரே அடியாக அங்கே எருவை கொட்டவில்லை, மாறாக எருவை கொட்டி சுற்றிலும் அந்த வேர் நன்றாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக சுற்றிலும் அவற்றை கிளறி விடுகிறார். இந்த கிளறி விடுவதன் என்ற அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற போது அந்த வேரில் அந்த உரத்தை கொட்டுகின்ற போது, அதாவது எருவை கொட்டுகின்ற போது ஒரே பக்கமாக வேர் இருந்தால் அவற்றால் உறிஞ்சி இருக்க முடியாது. மாறாக இயேசு ஆண்டவர் தன்னுடைய உழைப்பினால், தன்னுடைய இறை வார்த்தையினால் கிளறி விட்டு இந்த வேரானது நன்றாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை நன்றாக ஊன்ற ஆண்டவர் ஆசைப்படுகிறான். அவர்தான் ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். குறிப்பாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் கேட்டு இந்த நாட்களில் மனம் மாற ஆண்டவராகிய இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார்.
குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் 1 அரசர்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17 முதல் 29 முடிய உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இதோ இஸ்ராயல் மக்களுடைய அரசன் ஆகாபு நாபேது என்கின்ற அந்த தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு தவறு செய்கிறான். எலியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவருடைய இறைவார்த்தை இதோ நீ தவறு செய்கிறாய் என்று அவன் மீது பாய்ச்சப்படுகிறது. உடனே அவன் மனம் மாறியவனாக தன்னுடைய ஆடைகளையெல்லாம் கிழித்து கொண்டு சாம்பலில் உட்காருகிறான். ஆண்டவருடைய இரக்கம் எவ்வாறு அத்தி மரத்தை போல அந்த எருவானது பாய்ச்சப்படுகிறதோ ஆண்டவருடைய இரக்கம் அவன் மேல் தங்கப்படுகிறது. அதே போலவே இரண்டாவதாக 2 குறிப்பேடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 அந்த இறைவசனங்களை வாசித்து பாருங்கள். மக்கள் பாவத்திலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி தன்னுடைய திருமுகத்தை, யாராவது இயேசுவினுடைய திருமுகம் பரலோக தந்தையினுடைய திருமுகத்தை நாடினால் அவர்களுடைய மன்றாட்டை நான் கேட்டு பாவங்களை மன்னித்து நாட்டிற்கு நான் நலமளித்து வலிமை அளிப்பேன் என்று ஆண்டவராகி இறைவன் கூறுகிறார். ஆக நாமும் நல்ல ஒரு மனமாற்றம் பெறுகின்ற போது ஆண்டவருடைய இரக்கத்தினால் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய நாளும் நலம் பெறும் என்று ஆண்டவராகி இறைவன் கூறுகிறார். அதே போலவே 2 குறிப்பேடு புத்தகம் 34ஆம் அதிகாரம் 24, 28 வசனங்கள் வாசித்து பாருங்கள். அரசன் யோசியா ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்காமல் பரலோக தந்தையினுடைய அன்பை புறக்கணித்தவனாக தவறு செய்கிறான். இந்த இறைவாக்கினர் வழியாக அவன் எச்சரிக்கப்பட்டு உடனே மனமாற்றம் அடைந்து கடவுளுடைய பக்கம் திரும்பதினால் ஆண்டவருடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாக சுவைக்க முடிகிறது. குறிப்பாக கடவுளுடைய, அதாவது பரலோக தந்தையினுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் தாவீது அரசர். இந்த தாவீது அரசருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் மென்மேலும் அவர் மீது தங்கி வந்தது. இருந்தாலும் ஒரு சில தவறுகள் செய்கிறான். அவன் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்று பார்க்கின்ற போது நாம் 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய மக்கள் இனங்களை நீ கணக்கீடு செய்யாதே. இருந்தாலும் தன்னுடைய வலிமையை ஆண்டவர் முன்பாகவே காமிப்பதற்காக ஆண்டவர் முன்பாக அவர் ஆண்டவருடைய இறைவார்த்தையை மறுதலித்து அவர் பாவம் செய்து ஆண்டவருடைய மக்களினங்களை அவர் கணக்கீடு செய்கிறார். இதனால் ஆண்டவருடைய கோபக்கனல் அவர் மீது எழுந்ததனால் ஆண்டவர் முன்பாக அந்த உடன்படிக்கை பேழையின் முன்பாக மனம் வருந்தி, ஆண்டவரே நான் செய்தது தவறுதான், என்னை மன்னியும் என்று அவர் மன்னிப்பு கேட்கிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் இந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவராகி இறைவன் நமக்கு உணர்த்துவது என்ன? அத்திமரம் என்கின்ற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழித்தோங்க செய்கிறார். இதோ இந்த பூமியில் அத்திமரமாய் வாழ, செல்வ செழிப்போடு வாழ பல ஆசீர்வாதங்கள், எரு மற்றும் உரமெல்லாம் போட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய இறை வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார். உண்மையாகவே ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தைக்கு இந்த தவ நாட்களில் செவி சாய்க்கின்ற மக்களாக நாம் வாழ்கின்றோமா? அல்லது இயேசு ஆண்டவரும் விண்ணுலக கடவுளும் ஒரு உரையாடல் செய்தது போல இந்த அத்தி மரத்தை வெட்டி விடலாமா அல்லது இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா என்று பரிசீலித்து ஆண்டவராக இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த பரிசினைகள் வழியாக நமக்கு நிறைவான ஆலோசனைகளை வழங்குகிற கடவுளாக இருக்கிறார். ஆக இந்த தவ நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் அதிகமாய் கடவுளுக்கு ஏற்ற நல்ல அத்தி மரங்களாய் அத்தி பழங்களை தந்து நிறைவான ஆசீர்வாதங்கள் வழங்கவும், குறிப்பாக நாமும் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக பல மக்களுக்கு நல்ல நிழல் தருகின்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற மக்களாய் இந்த தவநாட்களில் வாழ கடவுளாகி இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இருக்கின்றவர் நாமே என்று சொன்ன நம்முடைய விண்ணுலக கடவுளை நோக்கி ஒவ்வொரு நாளும் முழந்தால் படியிட்டு நமக்கு தேவையான ஜெப கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நிச்சயமாக இஸ்ராயல் மக்கள் மீது மனம் இறங்கிய இறைவன் நம்மீதும் மனம் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். இறைமகன் நமக்காய் மனிதரானார்.
அன்பான சகோதர சகோதரிகளே, புதிய ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று இறைவன் நமக்கு வாக்கு கொடுத்தார். அந்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கும் ஆவியானவர், நம்மை தூய்மைப்படுத்தும் ஆவியானவர், மனமாற்றத்தை நமக்கு அருள்பவர். எனவே நம்பிக்கையோடு நமது வாழ்வின் தேவைகள் பலவற்றுக்காக மன்றாட்டுக்களை உருக்கமாக சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பு ஆயரே இறைவா, தாய் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் அனைவரும் என்றும் உமது திருவுளத்தை நாடவும், இம்மண்ணுலகில் உமது விண்ணுலகை கட்டி எழுப்பவும் வரமருளே உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்துகிறவரே இறைவா, உம்மிறையரசை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் மகத்தான பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தும் மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தை ஆசிர்வதித்தருளும். பொருளுதவியும் மக்களின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெற்று அதன் பணியின் எல்லைகள் விரியவும், அதன் நற்செய்தி அறிவிப்பு பணி வளரவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அருட்கொடை வள்ளலே இறைவா, ஆழமான விசுவாச உணர்வோடு எங்கள் வாழ்வின் தேவைகள் பலவற்றுக்காக உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடி இருக்கின்றோம். முது இரக்கம் முது திரு அவையை தூய்மைப்படுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் முது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானியபடி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்படிகளால் மன நிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க நீ திருவளமானீர். இதற்காக பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டி மீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது
நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவேயாகும். ஆகவே எண்ணற்ற வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றியுணர்வுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனாஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. இன்று எங்களது பாவங்களை எல்லாம் பாராமல் முது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி முது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு கிறிஸ்து தரும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம்முடைய மனமாற்றத்தை விரும்பி மனமாற்றத்திற்கான ஆசிரியரை வழங்க அப்ப வடிவத்திலே வருகின்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகள் நமக்காக சிலுவையிலே தம்மையே அர்ப்பணித்து இறுதி துளி இரத்தத்தையும் சிந்தி
நமக்கு வாழ்வை பரிசாக கொடுத்தவர். இந்த அன்பின் திருவிருந்துக்கு இன்று அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அன்பே உருவாம் இயேசுவே, பாபா அருகே வா. அன்னை போல அணைத்திட பாபா அருகே வா. எந்தன் வாழ்வே நீரன்றோ, பாபா அருகே வா. எந்தன் வாழ்வே நீரன்றோ, பாபா அருகே வா. உந்தன் பிள்ளை பாசத்தோடு அழைக்கிறேன் நீ வா. உந்தன் பிள்ளை பாசத்தோடு அழைக்கிறேன் நீ வா. பாபா அருகே வா. எந்தன் உள்ளம் வா. உன்னில் வாழும் பொன்னால் வேண்டும் அன்பே அருகே வா. உன்னில் வாழும் பொன்னால் வேண்டும் அன்பே அருகே வா. அன்பே உருவாம் இயேசுவே, பாபா அருகே வா. அன்னை போல அணைத்திட பாபா அருகே வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ளதற்காக நாங்களுமே பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் நிகழ்வது செயல் அளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசி பெற தலைவணங்கி ஜெபியுங்கள். ஆண்டவரே, முது விசுவாசிகளின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். உம் பிள்ளைகளுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்களும் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நற்செய்தியை நம்பி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு